உங்ககிட்ட ஒரு கேள்வி நான் கேட்டுக்க ஆசைப்படுறேன். எத்தனை பேர் இந்த உலகத்துல அமைதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வாஞ்சையோடு இருக்கிறீங்க? உலகத்துக்கு அமைதி. இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய மோசமான சூழ்நிலைகள் எல்லாம் மாறி உலகத்தில் அமைதி. இந்த கேள்வியை நான் கேட்டு எத்தனை பேர் பிரியப்படுறீங்க? உங்க கரங்களை உயர்த்தி காமிங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக ஒரு கையல்லங்க, 2 கரங்களை உயர்த்தி காண்பிப்பீர்கள். ஏன்னா இன்னைக்கு இந்த உலகம் வேண்டி நிற்பது இந்த அமைதிக்காக. யாருக்கும் போர் விருப்பம் கிடையாது. எல்லாரும் அமைதியைத்தான் விரும்புகிறவர்களாக இருக்கிறோம். இருந்தாலும் நாம போருக்குள்ள மாட்டுப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், அமைதி இழந்தவர்களாக. சரி, கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே, இந்த போருக்கு யார் காரணம்? யார் காரணம் அப்படின்னு கேட்ட உடனே நாம அடிச்சு பிடிச்சு அடுத்தவங்களை காரணம் சாட்டுவோம். அது என்னமோ கரெக்ட் தான். ஆனா கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பார்ப்போமாக இருந்தால், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய போருக்கு அடிப்படை காரணம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் தான். நான், நீங்கள். எப்படின்னு கேட்குறீங்களா? நமக்குள்ளாக எப்போ நாம அமைதியை இழக்கிறோமோ அப்போ அங்கே போருக்கான அடிப்படையான வித்தை விதைக்கிறோம். அந்த வித்து உள்ளுக்குள்ளே விதைக்கப்படுகின்ற பொழுது அது அடுத்தவரில் வெளிப்படுத்தப்படும். உதாரணமா சொல்றேனே, ஏதோ ஒன்று பண்ணிட்டாரு, உங்களுக்கு கோபம் வரும்படியா பண்ணிட்டாரு. அது வரைக்கும் நீங்க அமைதியா இருந்தீங்க. இப்போ கோபம் வந்ததால அந்த கோபத்தோடு நீங்க ரியாக்ட் பண்றீங்க. நீங்க ரியாக்ட் பண்ணும்போது எப்படி ரியாக்ட் பண்றீங்க? வார்த்தை மூலமாக அல்லது செயல் மூலமாக. அவ்வளவு கோபத்தோடு நீங்க செயல்படுவீங்க. அங்கே நீங்க அமைதியை வெளிப்படுத்துறீங்களா அல்லது கோபத்தின் மூலமாக போர் என்கின்ற எண்ணத்தை வெளிப்படுத்துறீங்களா? இன்னும் ஆழமா சொல்ல போனா, எது பானையில இருக்குதோ அதானே அகப்பையில வெளியே வரும். நம்முடைய உள்ளத்துல அமைதி இருந்தால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அமைதி வெளியே வரும். அதுவே போர் எண்ணம் உள்ளே கிடந்தால் அந்த எண்ணம் தானே வெளியே வரும். இன்னைக்கு அநேகரது உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைதியற்ற நிலை உலகத்தில் வெளிப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்குதுங்க. ஒவ்வொரு காரியத்திலும் பாருங்க. இன்னைக்கு ஒரு பொருளை வாங்க போனா கூட அந்த பொருளை நம்மால சரியான முறையில் அமைதியோடு வாங்கிக்கிட்டு வர முடிவதில்லை. ஏன்னா அந்த பொருள் குறித்து நமக்கு பலதரப்பட்ட சந்தேகம். இது உண்மையிலேயே ஒரிஜினலான பொருள் தானா? உண்மையிலேயே இதனுடைய விலை இவ்வளவு தானா? உண்மையிலேயே இதனுடைய பயன்பாட்டு காலம் இவ்வளவு அதிகமாக இருக்குமா? உண்மையிலேயே இதை வாங்கிக்கிட்டு போனா ஒரு வேளையில இந்த பொருள் வேலை செய்யல அப்படின்னு சொன்னா கொண்டு வந்து திருப்பி கொடுத்தா எனக்கு பணம் கிடைக்குமா? பெட்ரோல் விலை ஏறி போச்சுது, மின்சார கட்டணம் ஏறி போச்சுது, நாம அன்றாடம் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டு பொருட்கள் கூட விலையில அப்படின்னு ஏறிக்கிட்டே போகுது. இந்த நிலையில நம்மால அமைதியோடு வாழ முடியுமா? கிடையாது இல்லையா? அப்போ இந்த நிலைக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு பார்த்தா நாம மேல்வர்க்க அதிகாரத்தை சாடலாம். ஆனா உண்மையில அங்கில்லங்க தப்பு, நம்ம கிட்ட இருந்தே ஆரம்பிக்குது. சமயங்கள்ல நாம சுயநலத்தின் மூலமாக இந்த காரியங்களை ஆரம்பிச்சிடுறோம். நாம நல்லா இருக்கணும் அப்படி என்பதற்காக அநேக தடவையில் அடுத்தவர்களை நாம குறை சாடுகின்றோம். அடுத்தவர்களை தப்பானவர்களாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு நாம நல்லவர்களாக நம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கிறோம். அங்க ஆரம்பிக்குதுங்க போர் என்கின்ற எண்ணம். அந்த எண்ணத்தின் மூலமாக நாம என்ன பண்றோம்? ஒரு சாதாரண வியாபாரி என்ன பண்றாரு? தன்னுடைய பொருட்கள் விற்கப்படணும் அப்படி என்பதற்காக மற்றவருடைய பொருள் தரம் குறைந்தது அப்படின்னு சொல்றாரு. அங்க அமைதியின் எண்ணம் கிடையாது, போரின் எண்ணம் விதைக்கப்படுது. உள்ளத்துல எது விதைக்கப்படுதோ அதாங்க முளைச்சு வெளியே வரும். போர் என்கின்ற எண்ணம் உள்ளத்தில் இருக்கிறபடியினால் அது உலகத்திலும் பரவி கிடக்கிறது. இன்றே நாம் போர் என்கின்ற எண்ணத்தை
களையோடு பிடுங்கி எடுப்போம். ஒவ்வொருத்தரும் பிடுங்கி எடுப்போம். இந்த செய்தியை கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த களையை பிடுங்கி எடுப்போம். இந்த செய்தி எத்தனை பேர் கேட்கிறீங்க? ஒரு 1000 பேர், 2000 பேர்? நீங்க இந்த செய்தியை நீங்க கேட்பதோடு மாத்திரமல்லாது இதை அடுத்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய போர் என்கின்ற அந்த களையை பிடுங்கி எடுக்க ஆண்டவர் பிரியப்பட்ட அமைதி நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய குடும்பத்திலும், நம்முடைய சமூகத்திலும், அகில உலகத்திலும் பரவிக்கொள்ளும். அதற்கு அப்புறம் என்னங்க? மகிழ்வுதான், வாழ்க்கை செழிப்புத்தான், சிகரங்கள் தான். ஆமென்.